அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமாராணி. இந்த சாத்விக உணவு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக பெங்கன் பாத் இந்த நார்த் இந்தியன் ஃபுட், அதே மாதிரி நம்ம சவுத் இந்தியாவில் கூட பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது பத்ரிஜிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இது எப்படி செய்யணுன்ட்டு, இதுக்கு என்னென்ன தேவையோ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு எப்படி பண்ணணுமென்ட்டு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கத்திரிக்காய், மிளகு, முழு தனியா, கடுகு, சீரகம், கிராம், உலது, எள்ளு, பெருங்காயம் தூள், எண்ணெய், மஞ்சத்தூள், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ரைஸ். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். சூடாக பண்ணக்கூடாது, வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் ரைஸ் பாயில் பண்ணும்போது கொஞ்சோண்டு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணிக்கிறோம் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணும்போது நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சால்ட்டு போட்டு வச்சுக்கணும். இந்த சால்ட் எதுக்காகனா அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். மேலே இருக்க இது மட்டும் எடுத்துக்கணும். இது இந்த கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் மட்டும்தான் 4 பீஸ் கட் பண்ணிக்கணும். இது சின்னதாக இருக்கிறதோட 2 பீஸ் போதும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற விதம் கூட நம்ம கற்றுக்கணும். இந்த வெஜிடபிள் கட் பண்ணுற விதத்தில் கூட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். இந்த கத்திரிக்காயில் 2-3 டைப்ஸாக வரும்ல, அது நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். சால்ட்டு தண்ணியில் போட்டுக்கணும். இந்த இஞ்சி இது மேலே இருக்கிற தோல் நம்ம பீல் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே போடக்கூடாது எப்போவுமே. இஞ்சி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நமக்கு இம்யூனிட்டி பவர் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன். நான் இப்போது இதுக்கு 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயை இப்போ நீட்டாக கட் பண்ணிக்கணும். எப்போவுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சால்ட் வாட்டரில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதிலே ஊறுனா நல்லாயிருக்கும். நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு மசாலா தேவைப்படும். அந்த மசாலா எப்படி பண்ணணுன்ட்டு நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையானது நம்ம ரைஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. இந்த மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நாலஞ்சு போட்டுக்கலாம். கிராம்
ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் இது. ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். அடுத்தது எள்ளு. தனியாக போடலாம். இது வந்து ஒரு 4 பீஸ். இதுவும் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். ஜஸ்ட் கோல்டன் கலர் வந்தால் போதும், அவ்வளோதான். கடுகு இது ஒரு 2 டீஸ்பூன் போடும். இதுவும் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 போட்டிருக்கேன். இது கருப்பாக ஆகாமல் பார்த்துக்கணும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிறேன். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், நார்மலாக கொஞ்சோண்டு பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கணும். இதை பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சு. ஐயோ, சூடு இல்லாதவங்க நம்ம சொல்லிட்டு நம்ம தெரியுது பாருங்க. இந்த மசாலா வந்து நம்ம ஒரு வாரமாக கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் அது எப்படி பண்ணன்ட்டு நான் கட்ட போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம், பேன் வச்சுக்கிறோம், ஆயில் சேர்த்துக்க போகிறேன். சீரகம், பச்சை மிளகாய்,
அடுத்தது வந்து நம்ம இஞ்சி துரும்பி வச்சுருக்கோம்ல அது. கொஞ்சம் பெருங்காயம் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள், உப்பு, கருவேப்பிலை, இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எல்லா காய் வந்து நார்மலாக சால்ட் வாட்டர் போடுறோம், ஆனால் இது வந்து கட் பண்ணிட்டு போடுறோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வெந்தும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்துச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெங்கன் பாத் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபுட்டை எனக்கு பண்ணுறதுக்கே தெரிஞ்சிச்சு. முன்னெல்லாம் இந்த மாதிரி இல்லை, வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். அதுக்கு வந்து நிறைய மசாலாஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறோம். ஆனால் மசாலா வந்து நம்மளே வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, நீங்களே பார்த்தீங்கன்னா. இப்போ மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நிறைய எண்ணெயாக தெரிஞ்சிச்சுல்ல, இப்போ பாருங்கள். இந்த மசாலா சேர்க்கும் போது ட்ரை ஆகிடும். இது ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஆற விட்டுடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கிட்டு ரைஸில் இது மிக்ஸ் பண்ணணும்.
நான் இப்போ ரைஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக இருக்கணும் ரைஸு. கத்திரிக்காய் வந்து இப்படி கரெக்டாக ஒரு பீஸ் அப்படியே இருக்கணும். கையோட நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.